நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளும் குருவருளும் நிறைந்த இவ்வேளையில் அனைத்து அடியார் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் குழந்தை செல்வங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முதலில் மகுடம் சொல்லணும், சரிங்களா? நம்ம எங்கு சென்றாலும் கோவிலுக்கு சென்றாலும் திருச்சிற்றம்பலம் என்ன சொல்லணும்? திருச்சிற்றம்பலம் சொல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நால்வர் திருமுறைகளை நமக்கு செல்வங்களாக அளித்து நமக்கு கொடுத்தவர்கள் யார் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள் நால்வரும் தேவாரம் திருவாசகங்களை அளித்தவர். முதலில் 12 திருமுறைகளாக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்ப என்ன பாட போறோம்? தேவாரத்தை முதல்ல பாட போறோம். நீங்களாம் குழந்தைகள் இல்லையா? முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பாட படிக்க தான் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். முதலில் நாம் ஞானசம்பந்த பெருமான் பாடுறது பாடும். முதல்ல அவர்களுக்கு குரு வணக்கம். ஞானசம்பந்தருக்கு, அப்பருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு, மாணிக்கவாசகர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? குரு வணக்கம். ஸ்கூலுக்கு வந்தவுடனே நமக்கு டீச்சர்ஸ்க்குலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப நால்வருக்கும் குரு வணக்கம் சொல்றோம். சொல்லுங்க. வெப்புமொழித்த போலியர்கோன் வெப்புமொழித்த கடல் போற்றி போழியர்கோன் வெப்பு பொழித்த. நான் சொல்ற வார்த்தைலாம் புரியுதாமா? வெப்பு ஒழித்த சொல்லுங்க. புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி திருவாதவூரர் திருத்தாள்
அணைந்த பிரான் அழகி போற்றி ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அழகி போற்றி வாழி திரு நாவலூர் வாழி திரு நாவலூர் சொல்லுங்க வாழி திருநாவலூர் சொல்லுங்க வாழி திரு நாவலூர் வாழி திரு நாவலூர் வந்தொண்ட வந்தொண்ட பதம் போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமணி ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி தாழ் போற்றி ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி தாழ் போற்றி ஊழியகோள் வெப்பு பொழித்த ஓழித்தலையே சொன்ன வெப்பு நோய் வெப்பு நோய் ஜுரம் வந்துச்சு இல்லையா பாண்டிய மன்னனுக்கு அதை வெப்பு நோய் சொல்றோம் ஓழியகோள் வெப்பு பொழித்த புகழிய போல் கழல் போற்றி நீங்க சொல்லுங்க ஊழிய போல்
வெப்பொழித்த சேர்த்து சொல்லுங்க. புகலிய புகலிய கோன் கழல் போற்றி புகலிய கோன். புகலிங்கிறது சீர்காழிக்கு ஒரு பெயர். புகலிய கோன் சீர்காழியில் யார் பிறந்தா? திருஞான சம்பந்தர் பிறந்தார். யார் பிறந்தா? அதனால அவரை முதல்ல வணங்குறோம். புகலிய கோன் வெப்பு பொழித்த புகலிய கோன் கழல் போற்றி புகலிய கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசைனா கடல்ல கல்லை கட்டி திருநாவுக்கரசரை, அப்பங்கிற திருநாவுக்கரசரை கல்லை கட்டி தூக்கி போடுறாங்க. அது என்னச்சான், போட் மாதிரி மேலே வந்து அப்படியே மிதந்து கரைக்கு வந்துருச்சான். ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. 4, 5, 6 திருமுறைகளை அருளியவர் யாரு? அப்பர் பெருமான், திருநாவுக்கரசர். அவரை வணங்கணும். அடுத்தது சரிங்களா? ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அணைந்த பிரான் அடி போற்றி. அடுத்து வாழி திரு நாவலூர் நாவலூர் வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் யாரு? திருநாவலூர்ல யார் இருந்தா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கதான் இருக்காங்க. வன்தொண்டர் எம்பெருமானுக்கு அவர் ரொம்ப தோழர், ஃப்ரெண்டா இருந்தார் அவருக்கு, அதனால வன்தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடுத்து நாம் வணங்குறோம். வாழி திரு நாவலூர் வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. யார் நல்லா சத்தமா நல்லா சொல்றாங்கப்பா, சரிங்களா? வாழி திரு
ஊரத்திரு தாழ் போற்றி தாழ் போற்றி. அடுத்து மாணிக்கவாசகர் எந்த ஊர்ல பிறந்தார்? திருவாதவூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். வாழி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகரை நம்ம வணங்குறோம். ஊழிமலி சொல்லுங்க. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இப்ப சொல்லுவோமா முதல்ல இருந்து? ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி தாழ் போற்றி. ஊழிய கோல் வெப்பொழித்த புகழிய கோல் கழல் 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 போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் ஹரி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தந்த பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி தாழ் போற்றி. அடுத்து விநாயகர் துதி. பிடியதன் உண்மை ஞானசம்பந்தர் பாடல பாடுவோம். ஒரு சின்ன 4 வரியில ஒரு பாடல் சொல்லித்தர். சரிங்களா? ஐந்து கரத்தனை ஆலை முகத்தனை ஐந்து கரத்தனை ஆலை முகத்தனை இந்தி நிளம்பிரை போடும் ஈற்றனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம்பிரை போடும் ஈற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான
நான் சொல்றது எல்லாருக்கும். திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமாள் என்ன பண்றாராம், கைலாயத்தை பார்க்க போகணும்னு போறாரு. எங்க போறாரு? கைலாயம். இப்ப மாதிரிலாம் டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நடந்தே தான் போவாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாலாம் நடந்தே போவாங்க. இப்ப கைலாயம் எங்க இருக்கு? வடநாட்டு பக்கம் அடுத்த இதுல இருக்குது. ஆனா அவரை இப்ப நம்மளால நடக்க முடியுமா? அவர் நடந்தே போறார். நடந்து போறப்ப என்ன ஆகுது, காலெல்லாம் அப்படியே தேஞ்சு போயிடுது, நடக்கவே முடியல அவரால். அப்புறம் என்ன செய்யறாரு, அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மெதுவா போறாரு. அப்படி போறாரு. அப்புறம் உருண்டு உருண்டு போறாரு. காலை தேய்து, கை தேய்து, உடம்புல உள்ள சதையெல்லாம் வெளியில வந்துருது. அப்படியே உருண்டு 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 போறார். அப்படி போறப்ப மானசரோவர்னு ஒரு ஏரி வருது. அந்த ஏரிக்கிட்ட போறச்ச என்ன பண்றாரா, சுவாமி வர இத்தப்ப எப்படி வரும், ஒரு சாமியார் மாதிரி வர. அப்படி வரப்ப என்ன சொல்றாராம், உனக்கோ வயசாயிடுச்சு, 80 வயசுக்கு மேல தாண்டிடுச்சு, நீ இனிமே எங்க போய் கைலாயத்தை பார்க்க முடியும், திரும்பி போ அப்படிங்கிற. உடனே அவர் என்ன சொல்றாரா, வாழும் இவ்வுடல் கொண்டு மீளே அப்படிங்கிற. அப்படின்னா நான் இறந்தாலும் கூட பரவாயில்ல, நான் கைலாயத்தை பார்க்காம எம்பெருமானை பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படிங்கிற. உடனே என்ன செய்யறாரா சுவாமி, அப்போ ஒரு சின்ன ஒரு பொய்கைன்னா குளம், அந்த குளத்துல போய் நீராடு அப்படிங்கிற. சரி, இவர் போய் அந்த குளத்துல போய் இப்படி மூழ்கி எழுந்திருக்கிறார். எழுந்தவுடனே எங்க வர்றாரா, நம்ம திருவிழாக்கு வந்துடுறாரு. அதனாலதான் யாரும் சுவடுபடாமல் அப்படின்னு பாரு. இங்க வந்து எழுந்திருக்கிறார். நம்ம மேட்டுத்தறி இருக்கு இல்லையா, அப்பர் குட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க வந்து எழுந்திருக்கிறார். அப்ப சுவாமி ரிஷப வாகனத்துல சுவாமியும் அம்பாளும் ஐயாரப்பரும் தர்மசம்வர்த்தினியும் அரவளத்த நாயகியார் 2 பேரும் சேர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த பாட்டை பாரு. என்ன பாடுறாரு, மாதர் பிறை கன்னியானை மலையாள் மகளோடும் பாடி அப்படின்னு பாடுறாரு. இப்ப நம்ம பாடுவோமா அந்த பாட்டை? கொஞ்சம் ராகமா பாடுவோமா? சரி, முதல்ல நான் 2 லைன் பாடி காட்டுறேன், அப்புறம் நீங்க அதை காதுல வாங்கிங்க, அப்புறம் பாடலாம். சரிங்களா? சிக்கந்தனம் மாதர் பிறை கன்னியானை மலையார் மகளோடும் பாடி மாதர் பிறை கன்னியானை மலையார் மகளோடும் கன்னியானை மலையார்
போது ஆ திருச்சிற்றம்பலம். மாதர் திரை கண்ணி யானை மாதர் திரை கண்ணி யானை மாதர் திரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி மாதர் திரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேதி போதோடு நீர் சுமந்தேதி புகுவரவர் பின் புகுவேன் புகுவரவர் பின் புகுவேன் எல்லாருக்கும் பசி இருந்துச்சா? அதனால தான் சொல்ல முடியலையோ. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த பாட்டை பாடுவாங்க எல்லாரும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி
அப்போ அப்படியே அப்படி யூடியூப்ல போட்டு இல்லை லிங்கே தானே லிங்க் போட்டு தான் அவங்க போவோம் எடுத்துருவோம். அப்படியே என்ன எவ்வளோ தூரம் போட்டு இருக்கு நவருங்க சார் நவருங்க